ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 71,520 ரூபாய்க்கு விற்பனை. இரண்டு நாட்கள் பயணமாக தலைநகர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழகத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் பேரலைகளுக்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை. மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. ஆந்திராவின் குரபலக்கோட்டையின் பான் பாக்கெட்டில் வைத்திருந்த போன் திடீரென சூடாகி வெடித்ததால் பரபரப்பு. பொறியியல் கல்லூரி மாணவரின் துடையில் படுகாயம். அமெரிக்காவின் சாண்டியாகோ நகரில் சிறிய ரக விமானம் விழுந்ததில் 2 உயிரிழந்த சோகம். குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்ததால் வீடுகள், வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்து சேதம். இஸ்ரேல் தூதரக ஊழியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இரங்கல். அமெரிக்காவின் வாஷிங்டனில் யூத அருங்காட்சியகம் முன்பு மக்கள் ஆர்ப்பாட்டம். அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்தம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. படிப்படியாக தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பரவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ரஷ்யா சென்ற கனிமொழி தலைமையிலான இந்திய எம்பிக்கள் குழுவுக்கு உற்சாக வரவேற்பு. பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்க பயணம். ஜம்மு காஷ்மீரின் கிஸ்த்வாரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை. துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம். காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் மாநில புலனாய்வு அதிகாரிகள் அதிரடி சோதனை. பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கருதப்படும் வீட்டில் ரெய்டு. கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் ஆட்கொல்லி புலியை பிடிக்கும் முயற்சிகள் தீவிரம். கூண்டுகள் அமைத்து கேமராக்கள் மூலம் கண்காணித்து வரும் வனத்துறையினர். ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு மீண்டும் ஆறுதல் வெற்றி கிடைக்குமா? இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணியுடன் பல பரீட்சை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.